பலகீனம் கிடையாது. திருமணம் முடிந்த பிறகு கூட பலகீனம் ஏற்படுது நிறைய பேருக்கு. திருமணத்திற்கு முன்பு ரொம்ப சின்ன சின்ன தவறுகள்லாம் செஞ்சேன் வாலிபர்கள். திருமணம் முடிந்த பிறகும் எனக்கு தாம்பத்திய ஒரு பிரச்சனைகள் ஏற்படுது. முன்னால் மாதிரி இப்போ விரப்புத்தன்மை இல்லை, விந்து முந்திருது, நீண்ட நேரம் செய்யவே முடியல டாக்டர், என்ன குழப்பங்கள் என்று தெரியவில்லை என்பது நிறைய பேருக்கு. திருமணம் முடிந்த ஆண்களும் குழந்தை உண்டான பிறகு கூட தாம்பத்திய ஒரு பிரச்சனை ஏற்படுது. ஒன்று சர்க்கரை நோயினால் வரலாம், மன அழுத்தத்தினால் வரலாம், சத்துக்குறையினால் வரலாம், சர்க்கரை நோயினாலுடைய அதிகமாக கவனிக்காமனால வரலாம், பலகீனத்தினால் வரலாம். அதில் பல காரணங்கள் இருக்குது. பரிசோதனை செய்து பார்த்து மருந்து எடுக்கலாம். பரிசோதனை பண்ணாலும் பண்ணாட்டியும் மருந்து அதான், மருந்து மாறாது. ஆனால் விதைகள் எதுவும் பாதிப்பு இருக்கா, கல்லீரலில் கொழுப்பு இருக்கா, ஃபேட்டி லிவர், அடுத்தது மண்ணீரலில் கொழுப்பு இருக்கா, பித்தப்பையில் கல் இருக்கா, கிட்னியில் கல் இருக்கா, கிட்னியில் நீர் கட்டி இருக்கா, யூரியா கிரியேட்டின் எப்படி இருக்குது, லிபிட் ப்ரொஃபைல் எப்படி இருக்குது, ரத்தத்தில் சுகர் எப்படி இருக்குது, யூரினில் சுகர் எப்படி இருக்குலாம் பார்த்து மருந்து எடுத்தால் நமக்கு அது சேஃப்டி. என்ன பிரச்சனை, என்ன காரணம், ஆணுறுப்பில் ரத்த ஓட்டம் குறைவாக இருக்கா, இல்லை விதைகளில் ஏதாவது பிரச்சனை வந்து அதனால் ஆண்மைக்குறை ஏற்படுதா, தாம்பத்தியம் விரப்புத்தன்மை வருது ஆனால் உடனே சுருங்கிடும். திருமுடிந்த ஆண்களுக்கும் ஆண்மைக்குறை ஏற்படுது என்பது உண்மை. அதனால் திருமுடிந்த ஆண்களும் பரிசு செய்து மருந்து எடுத்துக்கலாம், பயப்படாதீங்க. டாக்டர் ஜான் சென்னை, கோடம்பாக்கம் மட்டும்தான். வெளியூர் முகாம் கிளைகள் எதுவுமே கிடையாது, சென்னை மட்டுமே.